கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றியும் ஒரு கேள்விகள் வந்தது. ஸோ இந்த உயிர் எழுத்துக்கள் வவல்ஸ், இதை எபிரேய மொழியில் நிக்கூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாட்ஸ் அப்படிங்கிறது நிக்கூத். இந்த நிக்கூத் கொண்டு வந்தது யார் அப்படின்னா மெசோரைட்ஸ் அப்படிங்க. அதாவது 10th centuryயில், பிட்வீன் 5 and 10th centuryயில் இந்த மெசோரைட்ஸ் வந்து அவங்க ஸ்டடி பண்ணி அதை அந்த இது காரி கொண்டு வந்தாங்க, இந்த நிக்கூது கொண்டு வந்தாங்க. இந்த நிக்கூதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கு மேலே புள்ளி இருக்கும், கீழே புள்ளி இருக்கும், அல்லாட்டி டேஷ் இருக்கும். இப்படி ஒரு சில இந்த புள்ளிகள் இருக்கிறதுனால அது வந்து அதுதான் நிக்கூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொண்டு வந்தது யார் அப்படின்னா மெசோரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம், ஒரு கூட்டம் தான் இதை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இது இன்னைக்கு வேதாகமம் அச்சடிக்கப்பட்டதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கூத்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு வேதாகமம் இருக்குது, அதில் அந்த இது இருக்காது. அந்த என்ன சொல்லுவாங்க, நிக்கூத் வந்து என்ன செய்யாது, இருக்காது. இப்போ நிறைய பேருடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஹீப்ரூவில் வவல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூவில் வவல்ஸே கிடையாது, உயிரெழுத்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு அஞ்சு ஒரு எழுத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க போகிறேன். அந்த 5 எழுத்துக்குள்ளே அந்த உயிர் எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது உங்களுக்கு நான் ஆயின் அப்படிங்கிற எழுத்தை அவங்க முன்னாடி கொண்டு வர விருப்பப்படுறேன். ஆயின் அப்படிங்கிறது அதுக்கு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயின் அப்படிங்கிற எழுத்துக்கு ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில், அது சித்திர வடிவில் போட்ட அந்த எழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு தான் என்ன செய்வாங்க, வரைவாங்க. இந்த கண்ணுக்கு ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்க, ஹீப்ரூவில் என்ன எழுத்து அப்படின்னா ஆயின் அப்படிங்கிற எழுத்து. நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ஆயின் வந்து ஒரு எழுத்து மாத்திரமல்ல, அது ஒரு வார்த்தையும் கூட. என்னது? கண்ணு குறிக்குது. கண்ணுக்கு ஹீப்ரூவில் என்ன சொல்வீங்க? ஆயின். ஓகே, அது இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறேன், ஹீப்ரூலையும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். AYIN, ஆயின். அந்த அந்த ஐயை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ப்ரொனன்சியேஷன் உள்ளே இருக்குது, நீங்கள் வெளியே போக வேண்டியதில்லை. அந்த ஒரு எழுத்துக்குள்ளே உங்களுக்கு வவல்ஸ் இருக்குது பாருங்கள். ஆயின்கிற எழுத்துக்குள்ளே என்ன உயிர் எழுத்துக்கு இருக்குது? அப்படிங்கிற உயிர் எழுத்து என்ன செய்யுது, இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இதை எடுக்கலாம், கோஃப் அப்படின்னா குரங்குன்னு சொல்லி அர்த்தம். கோஃப்னு என்னது? குரங்கு. அது ஒரு எழுத்து, கோஃப்ங்கிற ஒரு எழுத்து. அது எப்படி போடுவாங்கன்னு பாருங்க. இந்த கோஃப்க்கு வந்து சித்திர எழுத்துக்கள்லையும் நான் போட்டிருக்கிறேன். ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடியது தான் என்னது, கோஃப்னு சொல்லுவாங்க. ஸோ முதலாவது சித்திர எழுத்து நான் போட்டிருக்கிறேன், அது சூரியன் உதிக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் ஹீப்ரூவில் எப்படி எழுதுவாங்கங்கிறது போட்டிருக்கிறேன். இந்த கோஃபுக்கு அர்த்தம் என்னன்னா குரங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாம் நான் பைபிளுக்குள்ளே இருக்கிறது தான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டும்போது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு அன்பளிப்பாக மயிலும் குரங்கும் அனுப்பி வைப்பாங்க. மயிலும் குரங்கும் அனுப்பிவிட்டாங்க. அந்த குரங்குக்கு ஹீப்ரூவில் என்னது? கோஃப். இப்போ அந்த கோஃப்ங்கிறத நான் உங்களுக்கு, அது ஒரு எழுத்து மாத்திரமல்ல, அது ஒரு வார்த்தையும் கூட. அப்போ அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறேன், அதே மாதிரி ஹீப்ரூலையும் எழுதியிருக்கிறேன். கோஃப், QOF, நடுவில் ஓ இருக்குது பாருங்கள், கோஃப். அந்த ஒரு எழுத்துக்குள்ளே உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஆயினுக்குள்ளே அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது, கோஃபுக்குள்ளே அப்படிங்கிற உயிரெழுத்து என்ன செய்யுது, இருக்குது. இப்படி உயிரெழுத்து அதுக்குள்ளே இருக்குது, நீங்கள் வெளியில் தேட வேண்டியதில்லை, அதுக்குள்ளே இருக்குது. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு எழுத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது காஃப் அப்படிங்கிற எழுத்து. அதனுடைய சித்திர எழுத்து வந்து உள்ளங்கை. அதை காஃப் எப்படி எழுதுவாங்க ஹீப்ரூவில், மாடர்ன் ஹீப்ரூ எப்படி எழுதுவாங்கன்னு பாருங்கள். அதை நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். காஃப்ங்கிறது ஒரு எழுத்து மாத்திரமல்ல, அது ஒரு வார்த்தையும் கூட.
எழுத்தாகவும் இருக்குது, வார்த்தையாகவும் இருக்குது. வார்த்தை எப்படி? காஃப், கேஏஎஃப், காஃப். காஃப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். காஃப்னா உள்ளங்கை. காஃப் இருக்குது, அடுத்தது ஃபே இருக்கும். இந்த 2 எழுத்து சேரும்போது அதை காஃப்னு சொல்லுவாங்க. காஃப்னு என்னது? உள்ளங்கை. அதுலேயும் ஏ இருக்கு பாருங்க. ஸோ முதல் இதில் ஆயின்ல ஐ பார்த்தோம், இ. அடுத்தது கோஃபில் வந்து நம்ம ஓ பார்த்தோம். அடுத்தது காஃபில் என்ன பார்க்குறோம்? நம்ம காஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் ஆ பார்க்குறோம். ஆ, ஏ, ஏ, ஐ, அடுத்தது ஓ பார்த்தாச்சு. ஸோ இப்படி அந்த எழுத்துக்குள்ளே உயிரெழுத்து இருக்குது. வெளியில் தேட வேண்டியதில்லை. அதை வச்சே நீங்கள் செய்யலாம். எப்படி அந்த உயிரெழுத்துக்கள் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது மெசோரைட்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இல்லை. மெசோரைட்ஸ் வந்து அவங்க அந்த புள்ளிகள் தான் என்ன செய்தாங்க? போட்டாங்க. ஜனங்கள் சரியாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை என்ன செய்தாங்க? போட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் கண்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மெசோரைட்டிக் டெக்ஸ்ட் அங்கே இருக்காது. நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் ஊருக்குள்ளே போனீங்கன்னா எருஷலாயிம் சொல்லி எழுதியிருக்கோம். அதில் நீங்கள் நிக்குது பார்க்க முடியாது. அந்த புள்ளிகள்லாம் அதில் இருக்காது. நீங்கள் சாங்ஸ் பாருங்கள், ஹீப்ரூ சாங்ஸ், எபிரேய பாடல்கள். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எபிரேய வார்த்தையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுலேயும் நிக்குது இருக்காது, மெசோரைட்டிக் டெக்ஸ்ட் இருக்காது. இந்த மெசோரைட்டிக் டெக்ஸ்ட், அதாவது நிக்குது எதுக்காக அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான். அது நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சது உங்களுக்கு வாசிக்க தெரியும்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவையில்லை? நிக்குது தேவையில்லை. மெசரைட்டு அந்த அவங்களுடைய இது புள்ளிகள் உங்களுக்கு தேவையில்லை. அது இல்லாமலே நீங்கள் வாசிடுவீங்க. ஆனால் ஆரம்ப நிலையில் அதை நீங்கள் படித்து வாசிக்கிறது தான் நல்லது. அப்போ தான் சரியான உச்சரிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உச்சரிக்க முடியும். சரி, இதுவரைக்கும் நம்ம ஆயின் அப்படிங்கிற எழுத்தை வச்சு பார்த்தோம், கோஃப்ங்கிற எழுத்தை பார்த்தோம், காஃப்ங்கிற எழுத்து பார்த்தோம். இப்போ அடுத்தது நூன். சித்திர எழுத்தை பாருங்க. அதாவது ஏன்ஷியன் ஹீப்ரூ. ஏன்ஷியன் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மேலே நான் போட்டிருக்கிறேன். அதை இப்போ மாடர்ன் ஹீப்ரூவில் எப்படி எழுதுவாங்கன்னு போட்டிருக்கிறேன். இதுதான் என்னது? நூன் அப்படிங்கிற உச்சரிப்பு. இந்த நூன் வந்து இது விதை, மீன், இப்படி ஒரு சில அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. இப்போ இந்த நூன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து மாத்திரமல்ல, அது ஒரு வார்த்தையும் கூட. அது ஒரு வார்த்தையாகவும் இருக்குது. நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூனின் குமாரனாகி யோசுவான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். யோசுவானுடைய தகப்பனுடைய பெயர் வந்து நூன். இந்த நூன் அப்படிங்கிறது ஊ சவுண்ட் வருது பாருங்க, நூன். அது எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கும் போட்டிருக்கிறேன். ஸோ நூனுங்கிற இந்த வார்த்தையில், இந்த எழுத்தில் உள்ள என்ன உயிரெழுத்து இருக்குது? ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது. AEIOU. இதை வெளியில் தேட வேண்டாம். எல்லாம் ஒரு எழுத்துக்குள்ளே அது இருக்குது. அது வெளியில் தேட வேண்டாம். அதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் என்னென்ன வார்த்தைகள் வவல்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலத் பாருங்க. அதை ஏன்ஷியன் ஹீப்ரூவில் போட்டிருக்கிறேன். இப்போ மாடர்ன் ஹீப்ரூவில் அது எப்படி எழுதுவாங்கன்னு போட்டிருக்கிறேன். அது தாலத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாலத்னா அதுக்கு அர்த்தம் என்னது? வாசல். அந்த தாலத்தை ஹீப்ரூவில் எப்படி எழுதணும், வாசலை ஹீப்ரூவில் எப்படி எழுதணும், அதுவும் போட்டிருக்கிறேன். ஸோ தாலத்துங்கிறது ஒரு எழுத்து மாத்திரமல்ல, அல்பபெட் மட்டுமல்ல, அது ஒரு வார்த்தையும் கூட. அது ஒரு வார்த்தையாகவும் ஆக்ட் பண்ணும். அதில் பார்த்துங்க DALET, தாலத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இ உச்சரிப்பு அங்கே வந்துட்டு தாலத், ஏ உச்சரிப்பு அங்கே வந்துட்டு. வவல்ஸுடைய உயிர் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு அந்த எழுத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. நீங்கள் வெளியில் தேட வேண்டியதில்லை, எழுத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. AEIOU இந்த 5க்கும் 5 எழுத்து வச்சு உங்களுக்கு உதாரணம் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்துருக்கிறேன். இந்த மெசோரைட்ஸ் வந்து எதுக்காக இந்த நிக்குது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த உச்சரிப்புகள் பிழையின்றி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போவும் நீங்கள் இஸ்ரேல் கண்ட்ரியில் இந்த மெசோரைட்டிக் டெக்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட கிரேட் வரைக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க.
அதுக்கு பிறகு அவங்க அந்த புள்ளி இருக்காது, அங்கே அந்த மெசரேட் யூஸ் பண்ண அந்த புள்ளிகள் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வாசிக்க தெரியும். அவங்களுக்கு ஒரு எழுத்து கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி உச்சரிக்கணுங்கிறது தெரியும். அதுக்கு வவல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த புள்ளிகள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த வவல்ஸ் ஹீப்ரூவில் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆல்ரெடி அந்த எழுத்துலே என்ன இருக்குது, உங்களுக்கு வவல்ஸ் இருக்குது. இது நான் உங்களுக்கு எழுத்தை வச்சே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைபிளில் இருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஹிஸ்டாரிக்கலி நம்ம போகும்போது நிறைய பிழைகள் இருக்கும். நீங்கள் ரிசர்ச்குள்ளே போகும்போது நிறைய பிழைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு மீண்டும் எங்கே வரணும், பைபிள்குள்ளே செக் பண்ணணும். வெதர் நான் ரிசர்ச் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறது ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். அது வேதத்தோடு இணைஞ்சதுன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணது கரெக்ட். அது வேதத்தோடு இணையல் அப்படின்னா நீங்கள் ரிசர்ச்சை திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் இது ஹீப்ரூவில் கிடையாது அப்படின்ட்டு மொட்டையை சொல்லிடாதீங்க. ஏன்னா அதில் அந்த எழுத்துக்குள்ளே என்ன இருக்குது, வவல்ஸ் இருக்குது. ஸோ ஆயின் அப்படிங்கிறதுல இந்த உச்சரிப்புக்கு என்ன வவல்ஸ், எந்த ஆல்ஃபபெட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுமாதிரி கோஃபுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நூனுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். காஃப், தாலத், இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை, என்ன எழுத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். 22 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 22 எழுத்தும் நீங்கள் எழுதி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிடும். பாருங்கள், வவல்ஸ் ஒரு மனிதன் உண்டாக்குனது கிடையாது, அது தேவனுடைய ஒரு செயல். ஒரு பேச தெரியாத ஒரு ஊமையை எடுத்து ஒருத்தனுக்கு பேச தெரியாது, அவங்க செய்கையில் காமிப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த உயிர் எழுத்துக்களை தான் அவங்க சவுண்டாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். நம்ம தான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டோம், இந்த மெய் எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். ஸோ மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் நம்ம சேர்த்து தான் நம்ம என்ன செய்யறோம், உச்சரிக்கிறோம். வெறும் ஒரே ஒரு உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அப்போ வேதத்தை நம்ம எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும். தாவீது தாவீதா இருக்க மாட்டார், ஆபிரகாம் ஆபிரகாமா இருக்காது, எல்லாமே மாறும். இந்த உச்சரிப்பில் எல்லாமே மாறிடும். பாருங்க, ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். பகலுக்கு எபிரே மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோம், யோம் ஸ்பெல்லிங்கை நீங்கள் போர்டில் பார்க்கலாம். யோத் வாவ் மெம் சோஃபித். இந்த மெம் சோஃபித்து கூட இது இப்போ வந்தது தான், முந்தைய அதெல்லாம் கிடையாது. ஓகே, முந்தைய அதெல்லாம் கிடையாது. மெம் சோஃபித், சோஃபித் 5 சோஃபித் உண்டு. இந்த 5 சோஃபித்தும் இப்போ வந்தது தான், அது முந்தி கிடையாது. ஸோ யோத் வாவ் மெம், இந்த 3 மெம் சோஃபித், இந்த 3 சேர்ந்தது தான் யோம் அப்படிங்கிற உச்சரிப்பு. அதே இது கர்த்தர் பார்த்த 2வது நாளில் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சமுத்திரத்துக்கு எபிரே மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோதும் மெம்மு மட்டும்தான் இருக்கும், இந்த 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். இதுதான் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோம் யாம், இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த உயிர் எழுத்துக்கள் அங்கே உள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, இது இந்த உயிர் எழுத்துக்கள் இல்லை அப்படின்ட்டு இல்லை, இருக்குது. அது எல்லாமே ஆல்ஃபபெட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக வெளியில் போய் தேட வேண்டியதில்லை. ஸோ இந்த மெசரைட்ஸ் அவங்க கொண்டு வந்த நிக்குத் அவங்க கொண்டு வந்தாங்க, அதனால் அது தப்பு, அது இப்படி எல்லாம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கொண்டு வந்தது இந்த உச்சரிப்பு சரியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜனங்கள் உச்சரிப்பை சரியாக உச்சரிக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புள்ளிகளை என்ன செஞ்சாங்க, இன்வென்ட் பண்ணாங்க. அவங்க நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் இன்வென்ட் பண்ணாங்க. இப்பவும் இஸ்ரேல் கண்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே புள்ளி இல்லாமல் தான் எழுதுவாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புள்ளி இல்லாமல் தான் இருக்கும். மெசரைட்ஸுடைய அந்த ஒரு வார்டு அங்கே இருக்காது. ஆனால் அவங்க அந்த உச்சரிப்பு படிக்கக்கூடிய காரணம் என்னென்னா அந்த மெசரைட்ஸை வச்சு தான் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. ஸோ நீங்கள் மெசரைட்ஸ் அந்த புள்ளிகள் வச்சு உங்களுக்கு உச்சரிப்பு நல்லா தெரியும்னா அப்போ நீங்கள் உச்சரிப்பு இல்லாமலே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வவல்ஸ்குள்ள காரியம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வேதத்திலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள். முதல்ல ஆயின் போட்டு சொன்னேன், அதுவும் பைபிளில் இருக்குது. ஆயின்னா கண்ணு, கண்ணுக்கு ஹீப்ரூவில் என்ன எழுத்து எழுதியிருக்குன்னு பாருங்கள்.
அதுமாரி குரங்கு, கோஃப். கோஃபுக்கு ஹீப்ரூல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி காஃப், ஓகே. அப்புறம் தாலத், நூன். நூன் எல்லாமே பைபிளில் நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னா எல்லாமே பைபிளில் இருக்குது. நீங்கள் ஹீப்ரு பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணாலும் ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ஜியாகிரபிக்கலி ரிசர்ச் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் ரிசர்ச் பண்ண பிறகு நீங்கள் பைபிளுக்குள்ளே வாங்க. பைபிளுக்குள்ளே வந்து டேலி பண்ணி பார்க்கணும் நீங்கள் ரிசர்ச் பண்ணது கரெக்டாக தப்பா. ஏன்னா ரிசர்ச் பண்ணும்போது அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க. பண்ணும்போது நம்மகிட்ட பிழைகள் வரலாம். அந்த பிழைகளை எப்படி சரி பண்ணுவீங்க? பைபிளை வச்சு தான் நீங்கள் சரி பண்ணுவீங்க. பைபிளை வச்சு தான் இது நம்ம ரிசர்ச் பண்ண கரெக்டாக தப்பாங்கிறது என்ன செய்யணும், அதை சரி பார்த்துக்கொள்ளணும். நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பைபிள் தான், வேறு எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வார்த்தை நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த ஹிஸ்டோரியன் இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த ஹிஸ்டோரியன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டோரியனுடைய பேரை சொல்லியும் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா பைபிள் தான் அல்டிமேட். உங்கள் கையில் இருக்கிற தோரா, உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம், இதுதான் கம்ப்ளீட். திஸ் இஸ் பர்ஃபெக்ட், த லா இஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லி தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது பொய்யா? லா இஸ் பர்ஃபெக்ட்னா தோரா இஸ் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அப்போ அது பர்ஃபெக்ட் அப்படின்னா அப்போ நம்ம தேடும் போது இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம். நம்ம தேடின ரிசல்ட் வந்து ரைட்டாக தப்பான்னு பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டை நோக்கி நம்ம பார்க்கணும். பைபிளை பாருங்கள், பர்ஃபெக்ட் எதுன்னு கண்டுபிடிங்க. பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஸோ எந்த ரிசர்ச் பண்ணாலும் வேதத்துக்குள்ளே வந்துடுங்க, வெளியிலே மிஸ் ஆகிடாதீங்க. அப்படியே வெளியில் மிஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் எல்லாமே வேதத்துக்குள்ளே திரும்பி எஸ் நான் ரிசர்ச் பண்ணது கரெக்டாக தப்பா செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆமென்.